ஐயா இது எத்தனை வருஷம் பழமையான கோவில்? இந்த ஆலயம் சுமார் 1700 வருஷம் பழமையான ஒரு ஆலயம் அது. இந்த ஆலயத்தை பார்த்தீங்கன்னா அகஸ்திய முனிவர் வந்து இந்த இடத்துல பல ஆண்டு காலம் தங்கியிருந்து 5 வகையான யாகங்களை இந்த இடத்துல பண்ணியிருக்கார். தேவயாகம், பித்துர் யாகம், பிரம்ம யாகம், பூத யாகம், மானுட யாகம்னு 5 வகையான யாகங்களை இந்த இடத்துல பண்ணதால இந்த ஊருக்கு பஞ்சேஷ்டின்னு பேர். பஞ்சம்னா 5, இஷ்டினா யாகம். 5 யாகன்ற பொருள்படக்கூடிய பஞ்சேஷ்டி என்ற பெயர் வந்து இந்த மாதிரி அகத்தியர் 5 யாகங்கள் பண்ணதால் தான் உருவானது. அகத்திய முனிவரால் இந்திரன், இந்திராணி, விஸ்வரூபன் போன்றவர்களாம் இங்கே சாப விமோசனம் கிடைச்சிருக்கு. சுகேது என்ற ஒரு அசுரருக்கும் அவருடைய குடும்பத்தினருக்கும் அகத்திய முனிவர் இங்கே சாப விமோசனம் பண்ணி வச்சிருக்கார். அதனாலேயே இந்த பஞ்சேஷ்டி ஆலயம் வந்து கர்ம வினைகள் தீரும் ஒரு ஆலயமாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா மித்ரத்வஜன் என்ற மன்னர் ஒருவர். மித்ரத்வஜன் காஞ்சிபுரத்தை தலைமையாக வச்சு ஆட்சி பண்ணியிருந்த ஒரு குறுநில மன்னர். அவர் வந்து ஒவ்வொரு பிரதோஷ காலத்துக்கும் தவறாமல் இந்த பஞ்சேஷ்டி தலத்துக்கு வந்து சுவாமி அம்பாலயம் பிரதோஷ தரிசனம் செய்கிறத வழக்கமாக கொண்டிருந்த மன்னருக்கு ஒரு பிரதோஷ காலத்தில் அந்த மன்னர் பஞ்சேஷ்டிக்கு பிரதோஷ தரிசனத்துக்காக வந்து கொண்டிருக்கும் போது வரும் வழியில் புலியின் உருவில் ஈஸ்வரர் தோன்றி அந்த மன்னரை சோதிப்பதற்காக சிறு நாடகம் நடத்தி பிறகு அந்த புலி மறைந்து ரிஷபாரோடர் குளத்திலே சுவாமி அம்பாலயம் பிரத்யட்சமாக காட்சியளித்து பிரதோஷ மகிமைகளையும் பெருமைகளையும் விலக்கி சென்றதாகவும் அதன் பிறகு அந்த மன்னர் அவருடைய ஆட்சி காலங்களிலே பல திருப்பணிகள் அந்த ஆலயத்துக்கு சென்றதாகவும் பிரதோஷ பூஜைகள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு வழிவகை செய்தான் தலபரான்னு சொல்றது. அதனாலே இந்த ஆலயத்தில் பிரதோஷ கைங்கரியங்கள் பண்ணால் நமக்கு உயர் பதவிகள் நம்மளை தேடி வரக்கூடும், நம்முடைய பிரார்த்தனைகள் நிறைவேறும்னு ஒரு ஐதீகம் இந்த ஆலயத்தில் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஆலய திருக்குளம் வந்து அகஸ்தியர் கங்கை நதியே இந்த ஆலய திருக்குள திருத்தமாக உருவாக்கியிருக்கார். சர்வரோக நிவாரண தீர்த்தம், சகல வியாதிகளும் நிவர்த்தி ஆகிறதா ஐதீகம். அதில் அகத்திய முனிவர் பூஜித்ததால சுவாமிக்கு அகத்தீஸ்வரர்னு பெயர். சுயம்புலிங்கம். அகத்தியர் பூஜித்ததால் அகத்தீஸ்வரர் சுவாமிக்கு பெயர் ஏற்பட்டிருக்கு. அடுத்து அம்பாள் ஆனந்தவல்லி. ஆனந்தவல்லி தயார். அம்பாளுக்கு பார்த்தீங்கன்னா உருவத்திலேயே 3 கண்கள் இடம்பெற்றிருக்கு. அம்பாளுக்கு முக்கண்ணியை தொழுவோருக்கு ஒரு தீங்கில்லை என்ற அபிராமி பட்டருடைய பாடல் வரிகளுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி அம்பாளுக்கு இங்கே 3 கண்கள். கருப்பும் பச்சையும் சேர்ந்த ஒரு மரகதமேனி அம்பாள். விழிகளில் ஒரு பிரகாசம், முகத்தில் ஒரு தேஜஸ், உயிரோட்டமான ஒரு முகத்தை பார்க்க மாதிரி இருக்கு அம்பாளை பார்த்தா. அம்பாளுடைய இடது பாதம் வந்து ஒரு முன்வைத்த கோலத்தில் இருப்பாங்க. அம்பாள் பொதுவாக வலது கால் முன்வைத்தான்னு சொல்லுவோம். ஆனால் இங்கே அம்பாள் தன்னுடைய இடது பாதத்தை முன்னாடி வச்சு அசுர சக்திகளையும் தீய சக்திகளையும் சம்பாரம் பண்ணியிருக்காங்க. அகத்தியர் வந்து யாகம் பண்ணும்போது அந்த யாகங்களை தடுப்பதற்கு அசுர சக்திகள் முயன்றதாகவும் அந்த அசுர சக்தியின் வந்து யாகத்தை அமைதியாக நடத்துறதுக்காக அகத்தியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க அம்பாள் தன்னுடைய இடது பாகத்தை முன்னாடி வச்சு நெற்றிக்கனோட சத்துரு சம்மாரியா இருந்து அந்த யாகத்தை காத்திருக்காங்க. அதனாலே இங்கே அம்பாள் சத்துரு சம்மார கோலத்தில் இருக்காங்க. இந்த சத்துரு சம்மாரியா இருக்கும் அம்பாளை வழிபாடு செஞ்சால் சத்துருக்குலபுரம், எதிர்ப்பு சுண்ணை சூழ்நிலைகள், எந்திர செயல்கள் தரங்கள், காரியத்தரங்கள், திருஷ்டி, நோய் நொடி இவைகள்லாம் இருக்காது ஒன்று ஐதீகம். அதுக்கு அம்பாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மகாயந்திரம். அகத்திய முனிவர் வந்து அம்பாலை சாந்தப்படுத்திருக்கார். மனோன்மணி யந்திரன்னு ஒரு மகாயந்திரத்தை அகத்திய முனிவர் பிரதிஷ்டை செஞ்சு அம்பாலை சாந்தப்படுத்திருக்கார். லலிதா சரஸ்நாமம், லலிதா திருசதி, குங்குமார்ச்சனை இதெல்லாம் அந்த யந்திரத்துக்கு அவ்வளோ விசேஷம். அம்பாளுக்கு நேராக ராஜகோபுரம். இந்த 1700 வருஷம் பழமையான இந்த ஆலயத்தை ராஷ்டிரகூட மன்னர்கள் வந்து கட்டியிருக்காங்க. இதை வந்து அந்த கட்டடக்கலைக்கு தான் அந்த 1700 வருஷன்றது வேல்யூ மதிப்பு சொல்கிறோம். ஆனால் இங்கே லிங்க சுயம் தரத்துடைய அந்த இடத்துல அந்த அம்பாள் முன்னாடி இருக்க யந்திரத்தில் வந்து எழுத்து ரூபத்தில் இருக்கும். அந்த ஆவரண தேவை இல்லாமல் அக்ஷர ரூபத்தில் எழுத்து வடிவத்தில் இருக்கும். நுழைவாயிலுடைய ராஜகோபுர நுழைவாயிலுடைய சீலிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த யந்திரம் வந்து உருவ வடிவில் அந்த யந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. நாம் ராஜகோபுர நுழைவாயிலுக்குள்ளே அடியெடுத்து வைக்கும் பொழுதே அம்பாளுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கிற மாதிரி ஒரு அமைப்பு இந்த ஆலயத்தில் இருக்குது. விசேஷம். தெற்கு திசையை நோக்கி ராஜகோபுரம் இருக்கு. பொதுவாக வந்து சிவாலயத்தில் ஒரு ஆலயத்தில் கிழக்கு முகமாக ராஜகோபுரம் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா 4 திசையிலும் பெரிய ஸ்தலத்தெல்லாம் வந்து 4 புறமும் ராஜகோபுரம் இருக்கும். ஆனால் தெற்கு பக்கம் இருக்கிறதுன்றத வந்து ரொம்ப ஒரு அரிதான விஷயம். இந்த இடத்துல தென் திசையை நோக்கி ராஜகோபுரம் இருக்கிறதாலே இது ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்கு. என்னத்துக்கு பரிகாரம்னா எல்லாத்துக்குமே திருமணத்தடை, காரியத்தரங்கள், திருஷ்டி, நோய் நொடி, பித்திருஷாபம், கர்மவனி, நவக்கிரக தோஷம், உத்தியோகத்தடை. கல் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தை வளரும் போது முதல்ல சித்தி கணபதி இருக்கார். அடுத்து சுப்பிரமணியர் இருக்கார், பாலசுப்பிரமணியர். அதாவது சிருஷ்டி கோலத்தில் பிரம்ம சாஸ்தாவா பிரம்மாவோட ஆயுதங்களான ருத்ராட்சமாலை, கிண்டி இதெல்லாம் வச்சுட்டு சிருஷ்டி பண்ணுற பிரம்ம சாஸ்தாவா அருள் பாலிச்சுட்டு இருக்கார். பின்புறத்தில் இந்த ஆலய வளாகத்தில் வளம் வரும்போது பின்புறத்தில் இஷ்டலிங்கேஸ்வரன் அகத்திய முனிவருடைய பிரதான ஸ்ரீதர் புலஸ்தி ரிஷி தனியாக ஒரு லிங்கத்தை பிரதிஷ்டை செஞ்சு வழிபாடு செஞ்சிருக்கார். அந்த இஷ்டலிங்கேஸ்வரர் வழிபாடு அப்படியே பிரார்த்தனைகள் நிறைவேறதாகவும் மன அமைதி கிடைக்கிறதாகவும் வழக்கு வியாஜங்கள் நிவர்த்தியாகிறதாவும் ஐதீகம். அடுத்து காலபைரவர் ரொம்ப பழமையான மூர்த்தி. காலபைரவருக்கு வந்து ஒவ்வொரு அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, ராகு காலம் அது மாதிரி இடத்துல அவருக்கு சிறப்பு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனைலாம் நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து சன்னியில் இருக்கார். அகஸ்தியருடைய குரு சூரிய பகவான். அதனால இந்த ஆலயத்தில் சூரிய பகவான் வந்து ரொம்ப ஒரு பிரதானமான சன்னதியாகவே இருக்கார். சூரிய பகவான் சப்தமி, ஞாயிறு இது மாதிரி தினங்கள்லாம் அவருக்கு விசேஷம். அகஸ்திய முனிவர் வந்து தனி சன்னதியில் இருக்கார். இந்த அகத்திய முனிவருக்கு என்ன விசேஷம் கேட்டால் ஒவ்வொரு மாதமும்
ஆயில்ய நட்சத்திரம், சதய நட்சத்திரம். இந்த 2 நட்சத்திரங்கள்ல சிறப்பு வழிபாடு, கூட்டு பிரார்த்தனை இதெல்லாம் ரொம்ப விமர்சையா நடந்துட்டு இருக்கு. ஆயில்ய நட்சத்திரம், சதய நட்சத்திரத்திலும் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ஆயில்யத்துல சதயத்திலையும் இந்த சர்ப்ப தோஷம் உள்ளவங்க, நாகதோஷம் உள்ளவங்க, புத்திர சந்தானம், திருமண பாக்கியம், இப்படி எல்லா பிரார்த்தனைகளும் அந்த கூட்டு பிரார்த்தனையா அந்த சதயத்துல ஆயில்யத்துல நம்ம பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஆலயத்தை பரிகார ஸ்தலமான இந்த ஆலயத்துல நம்ம பண்ற அத்தனை பிரார்த்தனைகளும் குரு, இந்த ஆலயத்தோட குரு அகத்திய முனிவர் முக்கியமா நடக்கிற அந்த சதயத்துல ஆயிலத்திலும் பிரார்த்தனையா வைக்கிறது, அந்த பிரார்த்தனையை வந்து ஈஸியா சுவாமி நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும். இந்த ஆயில்யம் சதயம் அவ்வளவு சிறப்பா நடக்குது. அதே மாதிரி பிரதோஷத்துல கூட்ட பிரார்த்தனை நடந்துட்டு இருக்கு. இந்த ஆலய தட்சிணாமூர்த்தி பாத்தீங்கன்னா ஆதி தட்சிணாமூர்த்தி. பொதுவா வந்து சிவாலயத்துல தட்சிணாமூர்த்தி வந்து கல்லால மரத்துக்கு இருப்பார். அவருக்கு பிரம்மபுத்திர 4 ரிஷிகள் அமர்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா இங்க கல்லால மரம் கிடையாது. முதல் தட்சிணாமூர்த்தி தவணையிலிருந்து வீழ்த்தெழும் போது அகத்தியருக்கும் புலத்திற்கும் தான் உபதேசம் பண்ணாரு. அந்த காட்சியா ஒரு பக்கம் அகத்தியர், ஒரு பக்கம் புலத்தை சகிதமா ஆதி தட்சிணாமூர்த்தி அருள் பாய்ச்சிருக்கார். பௌர்ணமி, பிரதோஷம், செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு, அஷ்டமி, சங்கடகர சதுர்த்தி, மாத சிவராத்திரி, சஷ்டி, ஆயில்யம், சதயம், இந்த மாதிரி நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சிறப்பு நாட்களா அந்த ஆலயத்துல நடந்துட்டு இருக்கு. அது இல்லாமல் வருஷத்துல நவராத்திரி, சிவராத்திரி, பங்குனி உத்திர திருக்கல்யாணம், வைகாசி பௌர்ணமி திருக்கல்யாணம், இப்படி அதே போல நடராஜர் பெருமானுக்கு 6 அபிஷேகங்களும் அதாவது 2 மாதத்துக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு. சித்திரையில திருவோணம், மாசியில சதுர்த்தசி, அடுத்து வந்து ஆனி உத்தரம், ஆவணி சதுர்த்தசி, மார்கழி திருவாதிரை, இது மாதிரி இவருக்கு வந்து 6 அபிஷேகங்கள் நடராஜ பெருமானுக்கு சிறப்பாக இந்த ஆலயத்தில் அமைஞ்சிருக்கு. ரொம்ப விசேஷமான பழமையான ஒரு ஸ்தலம். இந்த ஆலயத்தை இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும்னா அகத்திய நாடியில், ஜீவ நாடியில் அந்த ஆலயத்தை பற்றி வர்றது என்னன்னா பொதிகை மலை, வேதாரண்யம், பஞ்சேஷ்டி, இந்த 3 இடத்துல அகஸ்தியர் வந்து எப்பவுமே வந்து உயிரோட்டமா இருந்து அருள்பாலிச்சிருக்கிறதா ஒரு அகத்தியர் ரீடிங். அது முக்கியமா அகஸ்தியர் ஜீவநாடியில வர்றது அகஸ்தியர் சொல்றது. அது மாதிரி இந்த பஞ்சேஷ்டி, பொதிகை மலை, வேதாரண்யம் இதுல எப்பவும் அகத்தியர் வந்து ஜீவித்திருக்கிறதா ஒரு குறிப்பு இருக்கு. அதனால ரொம்ப விசேஷமான பழமையான ஸ்தலம். எல்லாம் வந்து இந்த பஞ்சேஷ்டிக்கு வந்து ஆனந்தவல்லி அம்பாள் அகத்தீஸ்வரர்லையும், லோபாமுத்ராஜ் அகத்தீர் அருளையும் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஐயா, இந்த கோயில் டைமிங் எப்படிங்க ஐயா? காலையில 6 மணிக்கு திறந்து 12 வரையும் இருக்கும். அதே மாதிரி சாயங்காலத்துல 4:30 மணியில